அங்கு வீடியோ எடுத்த செய்தியாளர்களையும் சரமாரியாக எம்எல்ஏ மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் செல்போனை பிடுங்கி அதில் இருந்த வீடியோக்களை அழித்ததோடு செய்தியாளர்களை கடுமையாக எம்எல்ஏ மற்றும் அவர் சகோதரர்கள் தாக்கியுள்ளனர். செய்தியாளர்கள் மேல கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காரு தாவேகாவுடைய ரவுடி எம்எல்ஏ சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் கபில். இவர் என்னவா இருக்காருன்னா விஜய் ரசிகராக இருக்காரு. ஜனநாயகம் திரைப்படம் பார்க்க போறாரு. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எப்படி தாவேகாவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அங்கே போய் அழுது புலம்பி அதை வீடியோ எடுத்து வெளியே விட்டாங்களோ அது மாதிரி இவரும் அங்கே ஒரு நாடகத்தை நடத்த போனாரா இல்லை எதுக்கு போனார்னு நமக்கு தெரியல. படம் பார்க்க போயிருக்காரு. படம் பார்க்க போனவர் என்ன செய்யணும்? படத்தை பார்த்துட்டு வந்துட்டு பேசாமல் வீட்டில் போயிருக்கணும். அதானே செய்யணும். இல்லை எம்எல்ஏவா தொகுதி மக்களுடைய குறைகளை கேட்டு அவருடைய எம்எல்ஏக்கான வேலையை செய்யணும். இப்போ வெளியே வந்து தேட்டருக்கு வெளியே எப்போவுமே பத்திரிகையாளர்கள் இந்த யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் நிற்பாங்க. பொதுவாக கொஞ்சம் பெரிய திரையரங்குகள்ல எல்லாம் இந்த முக்கியமான படங்கள் எல்லாம் வெளியே வர்றப்போ அந்த படத்தை பற்றி அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க, மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்பாங்க. அப்போ அப்படி ஒரு யூடியூபர் வந்து இந்த தேட்டருக்கு வெளியே இந்த கபில் படம் பார்க்க போனார் இல்லையா அந்த தேட்டருக்கு வெளியே நிற்கிறாரு. சிவா அவர் பேர். இந்த கபில் வெளியே வந்ததுமே எம்எல்ஏ வர்றாரு, இவர் வந்து விஜய் ரசிகர், இந்த படத்தை பற்றி அவர்கிட்ட கேட்போம், படம் வந்து எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து மைக்கை நீட்டினதுமே உங்களுக்கு பதில் சொல்ல விருப்பம் உண்டுன்னா பதில் சொல்லணும், அப்படி இல்லைன்னா கடந்து செல்லணும், இல்லை எனக்கு பதில் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் இவர் என்ன பண்ணார்? கையை முறுக்கி வச்சு அவர் அடிக்க போயிருக்காரு, கையை வாங்கியிருக்காரு. ஏன்? எதுக்கு? திமிருங்க. ஆட்சிக்கு வந்துட்டோம் இல்லையா, அதிகார திமிரு. நான் இப்போ எம்எல்ஏ, என்ன யார் கேட்க முடியும்? நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். திமிரு. இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கிறாங்க? இந்த செய்தி வெளியானதுமே அந்த சிவாவை வந்து இவருடைய ஆதரவாளர்கள் கூப்பிட்டு நீ ஒரு வீடியோ போடணும். அந்த வீடியோ எப்படி இருக்கணும்னா இந்த தேட்டரில் நடந்த இந்த சம்பவத்தில் எம் மேலே தான் தப்பு, எம்எல்ஏ மேலெல்லாம் எந்த தப்புமே இல்லை, அவர் சும்மா தான் கையை நீட்டினார் அப்படின்னு நீ பேசி வீடியோ போடணும்னு மிரட்டியிருக்கிறாங்க. இவருடைய மிரட்டலுக்கு அவர் அடிபணியலை. உடனே என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க? இந்த எம்எல்ஏ கபில் அவருடைய தம்பி தனஞ்சலியன் கூட கொஞ்சம் ரவுடிகளெல்லாம் சேர்த்துட்டு அந்த சிவாவுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டுடியோ அங்கே போயிருக்கிறாங்க. அங்கே போய் இந்த சிவா மேலே கொலை வெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க, கடுமையான தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாரு. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த சிவா வீட்டுக்கு இவங்க வந்து தாக்குதல் நடத்த போனாங்க இல்லையா, இந்த செய்தி செய்தியாளர்களுக்கு போகுது, செய்தியாளர்கள் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாம் போகுது. போனதுமே அவங்கெல்லாம் அங்கே ஒன்று கூட்டிட்டாங்க. அங்கே ஒன்று கூட்டின அந்த செய்தியாளர்கள் மேலே இவங்க தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியினுடைய 2 செய்தியாளர்கள் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு அவங்க வந்து மருத்துவமனையில் இருக்கிறாங்க. இப்போ உடனடியாக அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் இவங்க செய்தியாளர்கள் எல்லாம் கூடுறாங்க, பொதுமக்கள் வர்றாங்க, வழக்கறிஞர்கள் வர்றாங்க, அந்த இடத்துல போராட்டம் பண்ணுறாங்க. இந்த ரவுடி எம்எல்ஏவையும் அவருடைய தம்பியையும் உடனடியாக கைது செய்யணும்னு கோரிக்கை வச்சு அவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க. காவல்துறை வர்றாங்க, பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறதா காவல்துறை சொன்னதாக தகவல்கள் வருகிறது. பார்த்தீங்களா? தூய சக்தி ஜனநாயகத்தை பாதுகாக்கிறாங்க. ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வெளியே வந்து ஜனநாயகத்தை இவங்க பாதுகாக்கிற லட்சணத்தை பார்த்தீங்களா? சினிமான்னு நினச்சிட்டார் போல இருக்கு எம்எல்ஏ. சினிமாவில் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே பண்ணலாம், நம்ம தான் இப்போ இங்கே ஹீரோ, நம்மளை இங்கே கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, நம்ம வந்து யாரை வேணாலும் அடித்து வெளுக்கலாம், அராஜகம் பண்ணலாம். யார் கேட்பா? யார் கேட்டாலும் எங்கள் அண்ணன் இருக்கார் முதலமைச்சர், எங்கள் அண்ணன் சிஎம் விஜய் இருக்கார், அவர் பார்த்து பாருங்கிற அந்த திமிர் தானே. அந்த திமிர் இல்லைன்னா எப்படி கை வாங்க முடியுது? உங்களால் எப்படி கை வைக்க முடியுது? 2 மாதம் தான் ஆகுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து. இந்த 2 மாதத்துலேயே இவ்வளவு திமிரு, இவ்வளவு தெனாவட்டு, இவ்வளவு ரவுடித்தனத்தை இந்த தாவேகா எம்எல்ஏயும் இந்த ரவுடிகளும் செய்கிறாங்க அப்படின்னா, அப்போது இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு 4.25 வருஷம் இருக்குது. அப்போ இவங்க என்னெல்லாம் செய்வாங்க? இந்த நாட்டின் ஜனநாயகத்தினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? செய்தியாளர்கள் மேலே தாக்குதல் நடத்தினா அது ஒரு பெரிய பிரச்சனையாகும், அது ஒரு செய்தியாகும், தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பெரிய செய்தியாகுங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சும் கூட அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவங்க வந்து கடுமையாக தாக்குறாங்க அப்படின்னா இது தேராது. இது ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த தாவேகாரங்க போலீஸ்காரங்களுடைய கையை கடிச்சு வச்சாங்க.
பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மறந்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் வரலாற்றில் வந்து ரொம்ப பதிவு செய்யப்பட வேண்டிய செய்திகள், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய செய்திகள். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து நானும் எத்தனையோ அரசியல் கட்சியினுடைய கூட்டங்களை பார்த்துருக்குறேன், அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் காமெடித்தனமான வேலைகள் எல்லாம் செய்வாங்க அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். ஆனால் இந்த மாதிரி போலீஸ்காரங்களுடைய கையை கடிச்சு வச்ச கூட்டத்தை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நான் இல்லை, தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்துருக்காது இப்படி ஒரு கூட்டத்தை. அந்த கூட்டத்துக்கு கையில் இன்னைக்கு அதிகாரம் கிடைச்சதன் விளைவு, யார் இந்த கூட்டத்துக்கு ஆதரவா விஜய் வருகிறார், விஜய் நடந்தார், விஜய் வீட்டிலேருந்து கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்திகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்களோ, அவங்களுக்கு ஆதரவா அவங்க கூட நின்னாங்களோ, அவங்க மேலேயே தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலேன்னா அந்த குறிப்பிட்ட செய்தியாளர்களை சொல்லலை, இந்த செய்தியாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த செய்தியாளர்கள் மீதும் நடத்தப்பட்ட தாக்குதல் தான். நீங்கள் சில செய்தியாளர்கள் இருக்கலாம், நீங்கள் ஏதோ நடந்தது நமக்கு என்னன்னு, அங்கே நடந்தது, இதை நீங்கள் கண்டிக்கவில்லை என்றால் நாளை இது உங்களுக்கும் நடக்கும். நீங்கள் உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த தாவேகா எம்எல்ஏக்களுக்கு எதிராக, இது எம்எல்ஏக்கு எதிராக கூட செய்தி போட்டதா இல்லை பாருங்க நீங்கள். சரி, அந்த எம்எல்ஏக்கு எதிராக ஏதோ ஒரு நடவடிக்கை செஞ்சார், எம்எல்ஏக்கு எதிராக ஒரு அவதூறை பரப்பிட்டார், அப்படி ஒன்று செஞ்சால் கூட சட்டப்படி தான் அதை கையாள வேண்டும். நீங்கள் எப்படி அடிப்பீங்க? ஆனால் இங்கே அது கூட நடக்கலை. அப்போது அதுக்கே இவங்க வந்து அடித்து மிரட்டுற அளவுக்கு இவங்க வந்து தெனாவட்டோடு இந்த கூட்டம் தெரியுது அப்படின்னா, நாளைக்கு இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நீங்கள் பேசுவீங்க, ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க, தீர்க்கப்படாத மக்கள் பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பேசுவீங்க, எம்எல்ஏ மீது மக்கள் குற்றச்சாட்டு வைப்பாங்க, அதை நீங்கள் பேசுவீங்க, உங்களை மிரட்டுவார்கள். வீடியோ போடாத, போட்டியா அதை டிலீட் பண்ணு, எங்கள் எம்எல்ஏவை பற்றி பேசுகிறதுக்கு நீ யார், உங்களையும் மிரட்டுவார்கள். நீங்கள் கேட்கலன்னா வீடு ஏறி வந்து தாக்குதல் நடத்துவார்கள். இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டம் தான். அப்படி இல்லைன்னா 2 மாதத்துலலாம் இது வந்து இவ்வளவு ஆகாதுங்க, 2 மாதத்தில். அப்போது தெனாவட்டும் திமிரும் தலைகணமும் தலைக்கு மேலே ஏறிட்டு, இந்த அதிகார வெறி இருக்கு இல்லையா, அதிகார வெறி, இவங்க மக்களோடு இருந்து மக்கள் பணி செஞ்சு வந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இது அப்படி எதுவுமே இல்லை இல்லையா. உண்மையிலே அரசியல்னா என்ன அப்படிங்கிற எந்த விதமான ஒரு அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருந்த கூட்டத்தினுடைய கைகளில் இந்த நாட்டின் அதிகாரம் சிக்கினால் என்ன நடக்கும் என்பதற்கு இதுதான் உதாரணம். அப்போ கடந்த ஆட்சியில் வந்து நடக்கலையா இதெல்லாம்? கடந்த ஆட்சியிலும் நடந்தது. இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் எல்லாம் கடந்த ஆட்சியிலே நடந்தது. கடந்த ஆட்சியில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறப்போ இவங்க என்ன சொன்னாங்க? கடுமையாக கண்டிச்சாங்க. அதை எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது, செய்தியாளர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று. கடந்த திமுக ஆட்சியில் இது மாதிரி ஒரு திமுகனுடைய எம்எல்ஏ, அவர் பேர் வந்து நினைவில்லை, கோரி வச்சிருக்கிறார். அவர் வந்து தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவருடைய கோரியில் சட்டவிரோதமாக அந்த மைனிங் நடக்குதுங்கிற செய்திகள் எல்லாம் அறிஞ்சு நியூஸ் தமிழ், இதே நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அது குறித்த செய்திகள் எல்லாம் வெளியிட போகிறப்போ இந்த எம்எல்ஏவும் அவரோட இருக்கக்கூடிய அந்த ரவுடி கும்பலை சேர்ந்து அவர் மேலே கடுமையான தாக்குதல், கொலை வெறி தாக்குதல், அந்த காட்சிகள் எல்லாம் வெளியாகி பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியது தமிழ்நாடு முழுக்க. அப்போல்லாம் இந்த தாவேகாரங்க வந்து கடுமையாக கண்டிச்சாங்க. அதை கண்டித்து எங்கள் ஆட்சியில் இதெல்லாம் இருக்கவே செய்யாது, இப்படி யாராவது செஞ்சாங்கன்னா எங்கள் அண்ணன் வந்து தூக்கி வீசிடுவார், உங்கள் அண்ணனை தூக்கி வீச சொல்லுங்கள், இந்த எம்எல்ஏ தூக்கி வீச சொல்லுங்கள். அது இதெல்லாம் போன ஆட்சியில் நடந்து இல்லையா, எங்கள் ஆட்சியில் மட்டும்தான் நடக்குதா? அந்த அளவுக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்கங்க. இந்த தாவேகாவுடைய தவறுகளை நம்ம பேசினா, ஏன் போன ஆட்சியில் நடக்கலையா, கடந்த ஆட்சியில் நடக்கிறப்ப நீங்கள் எங்கே போனீங்க? நாங்கள் இங்கே தான் இருந்தோம், நீங்கள் எங்கே போனீங்க? நாங்கள் பல வருஷமாக இங்கே தான் இருந்து இங்கே நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக, அராஜகங்களுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்குறோம், நீங்கள் எங்கே போனீங்க? சரி, இப்போ உங்கள் கையில் தானே அதிகாரம் இருக்குது, இந்த எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களுடைய இந்த ரவுடி எம்எல்ஏ மேலே என்ன நடவடிக்கை எடுப்பீர்கள்? செய்தியாளர்களை அனுசரித்து செல்லக்கூட தெரியாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி மக்களை அனுசரித்து போவார்? மக்கள் வந்து பல விதமாக இருப்பாங்க. சிலர் வந்து பொறுமையாக எம்எல்ஏட்ட பேசுவாங்க, சிலர் வந்து காட்டமாக பேசுவாங்க, விமர்சனம் வைப்பாங்க, கோபமாக பேசுவாங்க மக்கள், ஏன்னா அவங்க அவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ அப்படி கோபமாக ஏதாவது கோரிக்கைகளை மக்கள் வைக்கிறப்போ இவர் அந்த மக்களை இப்படி அடித்து நொறுக்க மாட்டார்னு என்ன நிச்சயம் இருக்குது? யார் உறுதி அளிப்பது? இந்த எம்எல்ஏ மீது வழக்கு பதிவு செய்து இவரை கைது செய்யணும். அடிச்சிருக்காருங்க இவர்.
இது வேற ஏதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தினா என்ன செய்வீங்க? உடனே வழக்கு பதிவு செய்து கைது பண்ணி சிறையில் அடைப்பீங்க இல்லையா? இந்த எம்எல்ஏவை கைது பண்ணி தூக்கி போடுங்க ஜெயிலில். உங்கள் கட்சிக்காரங்க மற்றவங்க வந்து இது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இவர் மேலே அதை செய்யுங்க. இது ஒரு பாடமாக இருக்கட்டும். நீங்கள் தான் தூய ஆட்சி கொடுக்க வந்தவங்க தானே. தவறு செய்கிற யாரையுமே நீங்கள் விட மாட்டீங்க இல்லையா? உங்கள் கட்சிக்காரன் தவறு செஞ்சுருக்கிறான், உங்கள் எம்எல்ஏ மிகப்பெரிய தவறை செஞ்சுருக்காரு. ஒரு மக்கள் பிரதிநிதி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் இருக்கிறாரு, அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுருக்காரு. இல்லை இவர் எம்எல்ஏயா ரவுடியா? அப்போ நீங்கள் உங்கள் கட்சியில் ரவுடிகளுக்கு தான் எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்களா? அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து தான் நடக்கிறதா? முதலமைச்சர் விஜய் அவருடைய ஆதரவோடு தான் இதெல்லாம் நடக்குதா? அப்படி இல்லைன்னா கடுமையான நடவடிக்கை எடுங்க. இவரையும் இவருடைய சகோதரர் 2 பேரையும் கைது பண்ணி இவங்க கூட போன அந்த ரவுடி கும்பலை கம்ப்ளீட்டாக அவங்க மேலே வழக்கு பதிவு செய்து அவங்கள தூக்கி உள்ள போடுங்க. கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவங்கள வந்து போடுங்க, ஜெயிலில் தூக்கி போடுங்க. அப்படி செய்யாத பட்சத்தில் இது தாவேக அரசு இந்த தாக்குதல் சம்பவத்தை ஆதரிப்பதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். சும்மா இந்த சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கிட்டோம், சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க, தூக்கி உள்ளே போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.